நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ சும்மாதான் ஏதோ இந்த டிசைன்ஸ் பண்ணா. என்கிட்ட அதை காட்ட கூட இல்ல, குப்பையில தூக்கி போட்டா. நான் தான் எதர்ச்சியா அதை பார்த்தேன். அந்த டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ச்சனா வேண்டவே வேண்டான்னு சொன்னா, என்னால முடியாதுன்னு சொன்னா. நான் தான் அவளை வற்புறுத்தி, உன்னால இவ்வளவு டிசைன்ஸ் பண்ண முடியும்னா இதை விட இன்னும் நல்லா பண்ண முடியும்னு சொன்னேன். ப்ளீஸ் எனக்காக நீங்களும் கொஞ்சம் பெரியப்பா கிட்ட பேசுங்க. கஷ்டம்னு நினைச்சது இப்ப சுலபமாயிடுச்சு. அதையே நாம இப்படி அலட்சியப்படுத்தணும்? கார்த்திக், நீ என்னப்பா பேசுற? அர்ச்சனாவால எப்படி இத பண்ண முடியும்? அம்மா, இதுக்காக அர்ச்சனா வெளியில எல்லாம் போக வேண்டாம். வீட்டுல உட்கார்ந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம்ல. நானும் அவ கூட இருப்பேன், அவளுக்கு உதவி செய்வேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. இதெல்லாம் நடக்காத காரியம் கார்த்திக். உன் பெரியப்பா தான் கண்டிப்பா இது நடக்காதுன்னு சொல்லிட்டாரே. அக்கா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு என்னவோ கார்த்திக் சொல்றது சரின்னு தான் படுது. ஆமா சாந்தி, கார்த்திக் சின்ன பையன். அவ ஏதோ தெரியாம பேசுறான். ஆனா நீயாவது புரிஞ்சுக்க. அவனுக்கு இப்படி செல்லம் கொடுக்காத. நீ பார்த்தல, காலையில அவர் எவ்வளவு கோவமா புறப்பட்டு போனாரு. இப்ப நீயும் ஏதாவது சேர்ந்து பேசுனா அவரால பொறுத்துக்க முடியாது. எனக்கு தெரியும்க்கா, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். யோசிச்சு பாருங்களேன், அர்ச்சனாவை பக்கத்துல உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கிறேன்னு தானே அவன் சொல்றான். அவளை ஆபீஸ்க்கெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போறது இல்லையே. அர்ச்சனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம கூட வீட்டுல தானே இருக்க போறா. அதுவும் அவ செய்யற டிசைன்ஸ் எல்லாமே அழகா தானக்கா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுல. கார்த்திக் அர்ச்சனாவோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்கக்கா. இதுல என்னக்கா தப்பு இருக்கு? கார்த்திக் நம்ம வீட்டுக்காகவும் நம்ம வியாபாரத்துக்காகவும் எவ்வளவோ உழைச்சிட்டு இருக்கான் இல்லக்கா. ஆ, ஆனா இதுவரைக்கும் நடக்காத விஷயத்தை ஏன் செய்யணும் சாந்தி? சில நேரத்துல சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிருங்கா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக சில நேரத்துல இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் சொல்றேன், கார்த்திக் சொல்றதுல எந்த தப்பும் இல்லக்கா. இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் கார்த்திகோட நம்பிக்கை, நான் செய்வேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வீட்டோட சம்பிரதாயம், அவங்க சொல்றதும் தப்பில்ல. இப்ப நான் யார் பக்கம் பேசுறது, யார் பேச்ச கேட்டா நல்லதுன்னு தெரியல. உங்க அப்பா என்ன முடிவு பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியல. கார்த்திக், ஹலோ. ஹலோ அர்ச்சனா. அர்ச்சனா, பெரியப்பா ஏன் நம்மள மறுத்துட்டாரு? என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு வேலை சரியா வரும்போது, நம்மளால முடியும்னு தெரியும் போது கிளையண்ட் கிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்றது? அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஏன் முடியலன்னு கேட்ட என்ன காரணம் சொல்லுவேன்? எனக்கு நல்லா தெரியும் அர்ச்சனா, நாம் இந்த வேலையை நல்லபடியா செய்ய முடியும். நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அர்ச்சனா. எனக்கு புரியுது கார்த்திக். ஆனா நாம நம்ம வியாபாரத்துக்காக பெரியப்பாவோட எண்ணத்தையும் அவரோட தன்மானத்தையும் காயப்படுத்த கூடாதுல்ல. இது பாருங்க, நம்மளோட வேலையை வச்சுதான் நம்ம குடும்பத்தோட பேரும் கௌரவமும் உயரும். அந்த பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்ததான நான் முயற்சி பண்றேன். நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கூட இல்ல அர்ச்சனா. இப்படியே நாம விட்டுட்டோம்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். கார்த்திக் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நிச்சயமா பணம் கிடைக்கும், வேலையும் நமக்கு கிடைக்கும். ஆனா பெரியப்பாவோட மனசு புண்பட்டு போச்சுன்னா அதை எப்படி நம்மளால சரி பண்ண முடியும்? அவர் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு எதிரா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். கிளையண்ட் கிட்ட போய் உங்க ஆர்டரை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கிறாரு. ஆனா எனக்கு அந்த தைரியம் இல்ல அர்ச்சனா. அவங்க கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்?
இது பாருங்க கார்த்திக், நீங்க இவ்வளவுலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு வீட்டு பொண்ணோட கல்யாணம். இதுல முடிவு எடுக்கலாம் நம்ம டைம் எடுத்துக்க முடியாது கார்த்திக். நம்மளால முடியாதுன்னா அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும். நிலைமைய நீங்க தான் சமாளிக்கணும். சரி அர்ச்சனா, பாய். பாய். கார்த்திக், ஆமா கிளைண்ட் கிட்ட பேசிட்டியாப்பா? பேசலையா? சரி, அப்படின்னா பெரியப்பாவே கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டோம். அவருக்கு எப்படி கிளைண்ட் கிட்ட புரிய வைக்கணும்னு தெரியும். ஏன் கூட வா, அவர்கிட்டயே கிளைண்ட் கிட்ட பேச சொல்லு. சரிங்கப்பா, நீங்க போங்க, நான் வர்றேன். சரி. தொட்டிலேயே அவங்க திருப்பி அனுப்பி வச்சிட்டாங்க. அர்ச்சனா இத பத்தி எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலையே. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். வேண்டாம்மா. ஒருவேளை நீ இத பத்தி கேட்க போய் அர்ச்சனா பதில் சொல்ல முடியாம தவிச்ச கஷ்டம் தானே. அவளால உன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? மனசு ரொம்ப வருத்தப்படுவா. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா திருப்பி அனுப்பியிருக்கலாம். நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, தொட்டில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனுப்பட்டுமா வேண்டாமான்னு அர்ச்சனா கிட்ட கேட்க சொன்னேன். சரி, போகட்டும் விடு. அர்ச்சனாவுக்கு நீ ஃபோன் பண்ணி அவ உடம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் கேளு. வேற எதுவும் அவகிட்ட கேட்காத. சரி. அம்மா, தொட்டில் அங்க போயிடுச்சு போல இருக்கு. ஹலோ, அர்ச்சனா, மா, என்னால புரிஞ்சுக்க முடியும் அர்ச்சனா, புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசு. ஹலோ, வணக்கம் ராஜன் சார், நான் தான் கார்த்திக் பேசுறேன். எஸ் மிஸ்டர் கார்த்திக். டிசைன்ஸ் ஃபைனல் ஆனவுடனே அதை நான் பார்க்கணும். என் பொண்ணு கல்யாணம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ லைக் யுவர் ப்ரொஃபஷனலிசம். பாதியிலேயே வேலையை விடுற மற்ற டிசைனர்ஸ் மாதிரி நீங்க கிடையாது. அப்படி பண்றவங்கள நான் கோர்ட்டுக்கு இழுத்துருவேன், சூ பண்ணிடுவேன். ஐம் ஷூர் நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க. யூ சீம் டு பி நைஸ் பீப்புள். பை தி வே, எப்போ எனக்கு டிசைன்ஸை காட்டுவீங்க? அது நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே, பாய். பாய். ராஜன் சார் இப்போ
போன்ல என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? இந்த நேரத்துல நாம முடியாதுன்னு சொல்லிட்டா பெரிய அளவுல நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். பெரியப்பா, இன்னும் ஒரு தடவை அர்ச்சனா பண்ண டிசைன்ஸை நீங்க பாருங்களேன். ப்ளீஸ் பெரியப்பா. ஒருவேளை நிஜமாவே இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலனா நேராவே சொல்லிடுங்க. இத பத்தி மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். பெரியப்பா, இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல. அர்ச்சனா இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கா. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்கா. அப்ப நான் அவளை பார்த்து சிரிச்சேன். விளையாட்டுக்கு பண்ணியிருக்கான்னு நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல என்னால அவ திறமைய தெரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு அவ பண்ண டிசைன்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. ஒரு நல்ல டிசைனர் நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட நம்மளால பண்ண முடியல. எப்பவும் போல இருந்திருந்தா நான் இந்த வேலையை எடுத்திருக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நமக்கு ரொம்ப நஷ்டமாயிடும்பா. கார்த்திக், நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ புரிய வைக்கிறோம். உங்க இஷ்டப்படியே பண்ணுங்கப்பா. ஆனா நிச்சயமா நம்ம பேர் கெட்டு போயிடும். நான் என் தன்னம்பிக்கையை இழந்துடுவேன் பெரியப்பா. நான் ரொம்ப நம்பிக்கையோட இந்த ப்ராஜெக்ட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கம்ப்ளீட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நமக்கு உதவியா இருக்கும்னு நான் நினைச்சேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட தானே இருந்தீங்க. ஆனா இப்ப இந்த வேலையை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எந்த புது வேலையும் எடுக்க எனக்கு தைரியம் வராது. கார்த்திக், இந்த நேரத்துல நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அப்பா, நீங்க தானே சொல்லுவீங்க எந்த வேலையும் சாதாரணமா கிடைக்காது. எல்லா விஷயங்களும் நமக்கு எதிரா இருக்கும்போது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம மாறிக்கணும்னு. பெரியப்பா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கா கார்த்திக். பெரியப்பா, நான் இந்த வேலையை எந்த குறையும் இல்லாம செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க அர்ச்சனா இந்த வேலையை செய்ய விடுங்க. ராஜன் சார் கிட்ட இந்த டிசைன்ஸை காட்ட அனுமதி கொடுங்க. அவர் வேண்டான்னு சொல்லிட்டா விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் தோத்தவன் தான். என் நம்பிக்கையையும் நான் இழந்துடுவேன். நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். அட்லீஸ்ட் நான் ஒழுங்கா முயற்சி பண்ணலங்கிற குறை என் மனசுல இல்லாம இருக்கும்ல. கார்த்திக், ஹலோ. என்ன? திடுதிப்புன்னு வந்து சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பண்றது, ஒரே ஒரு மாசம்தான் வேலை. ஐயோ, என்ன இப்படி வந்து சொல்ற?
தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வர. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள ஒரு மாசம் வர முடியாதுன்னா எப்படி? வீட்ல எப்படி வேலை நடக்கும்? அம்மா, என் புருஷன் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி இப்பதான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நேரத்துல நானும் அவருக்கு கூட இருக்கணும்ல. ஆ, என்ன வேலை செய்யறாரு? தையல் கடை வைக்கலான்னு இருக்காரு. எனக்கு வீட்டு வேலையை தவிர வேற எந்த வேலையும் தெரியாதுங்க. நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேனா அவருக்கு அது உதவியா இருக்கும்ல. வியாபாரம் பண்ணணும்னு இப்பதான் முதல் தடவை முயற்சி பண்ணிருக்காரு. இந்த நேரத்துல அவரை தனியா விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்க முடியுமா? நான் கூடவே இருக்கணும் இல்லைங்களா? ஒரு மாசம் மட்டும் எனக்கு லீவு கொடுங்கம்மா. எல்லா இடத்துலயுமே நான் கேட்டுட்டேன். சரி, நாங்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா நீ இல்லைன்னா எங்க வீட்லயும் ரொம்ப பிரச்சனையாயிடும்ல. எங்க மருமகளுக்கு பிரசவம் ஆக போகுதுன்னு தெரியும்ல. எனக்கு நல்லா தெரியுமா, அதனாலதான் இன்னொரு பொம்பளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவ இங்க வருவா. அவ வேலை செய்யற இடத்துல எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அவகிட்ட நான் விவரமா சொல்லிட்டேன். ஒரு மாசத்துக்கு மட்டும் இங்க வேலை செய்வாமா. அவ எப்படிப்பட்டவளோ தெரியலையே. நம்பிக்கையானவ தானே? உங்க வீட்டை பத்தி அவளுக்கு எல்லாம் விவரமா சொல்லிட்டேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து வேலைக்கு வந்துருவா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. நன்றிம்மா. கொஞ்ச நாளதான் இவளுக்கு வேலை சொல்லி கொடுத்தோம், இப்ப வர்றவளுக்கும் சொல்லி கொடுக்கணுமா? போகட்டும் விடு, ஒரு மாசம் தானே ஓடிடும். அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். அவசியம் ஏற்படும் போது மனைவி கணவனுக்கு உதவியா இருக்கால. கார்த்திக் அவனோட வேலையில அர்ச்சனா உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கறா. அவளும் அதத்தான் ஆசைப்படுறா. ஆனா நாம தான் அதை தடுத்துட்டு இருக்கோம். இது சரியாக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்தனா, அந்த லேக் வியூ ஹோட்டலோட ஃபைல் வேணும். நேத்து நான் வேலை செஞ்சனே, இங்கேயே விட்டுட்டேன். ஒரு நிமிஷம், நான் எடுத்து தரேன். அட, இந்த தொட்டில் இதெல்லாம் அர்ச்சனா வீட்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன். எப்படி இங்க வந்துச்சு? அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்படியா? ஏன்? அம்மாவும் நானும் துணி அனுப்பும் போது ரொம்ப சந்தோஷமாகி இந்த தொட்டிலையும் சேர்த்து அனுப்பிட்டோம். அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டிருந்திருக்கணும். உண்மைதான். சரி, தொட்டில் எப்படியும் நமக்கு தேவைப்படும். அனன்யாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பிறப்பாங்கல்ல. என்ன அனன்யா, சொல்லு, உனக்கு தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? எனக்கு ரொம்ப அவசரம் தான். பாரு, ஒரு குழந்தைய நீ தூக்கி வச்சிருக்க, இன்னொரு குழந்தைய நான் தூக்கி வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும்ல? அது சரிதான். அப்ப மூணாவது குழந்தைய இந்த பாட்டி தூக்கி வச்சுப்பாங்க, நாலாவது குழந்தைய அந்த பாட்டி தூக்கி வச்சுப்பாங்க. அப்புறம் வீடே நிரம்பிடும். அட, நான் எப்ப அந்த மாதிரி சொன்னேன்? மருந்து சாப்பிட்டியாமா? நான் வேணா உனக்கு பிடிச்ச அல்வா பண்ணி தரட்டுமா? சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வந்தீங்க? எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு எங்களுக்கே தெரியல. எந்த மாமியாரும் தன்னோட மருமக எப்பவும் தன் மகனுக்கு துணையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. சந்தோஷத்திலயும் கூட இருக்கணும், துக்கத்திலயும் அவ கூட இருக்கணும். நீயும் அதைத்தாம பண்ற. ஆனா எங்களாலதான் அதை புரிஞ்சுக்க முடியறதில்ல. அம்மா, நீங்களாம் சொன்னது கூட தப்பு கிடையாதுல்ல. நீங்க சொல்றதுலயும் தப்பு ஒண்ணும் இல்லையே அர்ச்சனா. அர்ச்சனா, கார்த்திக் ஏதாவது போன் பண்ணானா? பண்ணாரு. என்னம்மா சொன்னா அவன்? வேண்டான்னு சொல்லிட்டாங்களாமா? இல்லம்மா, இந்த நேரத்துல முடியாதுன்னு சொன்னா சரியா இருக்காதுன்னு கார்த்திக் சொல்றாரு. இப்படி கடைசி நிமிஷத்துல செய்ய முடியாதுன்னு சொன்னா அவங்க நஷ்ட ஈடு கூட கேட்பாங்களாம். இப்ப பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. கடவுளே, இப்ப கார்த்திக் என்ன பண்ணுவான்? அவன் எப்படி நகை செஞ்சு கொடுக்க போறா? யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நல்லவங்களா கிடைக்கிறது கஷ்டம் தானே. பாரம்பரிய நகையை செய்யறது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. இப்பெல்லாம் பாரம்பரிய நகைன்னு சொல்லி எதையோ வித்துக்கிட்டு இருக்காங்க.
எங்க பாட்டி காலத்துல எல்லாம் நகை எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அவங்களோட வடிவமைப்பே வித்தியாசமா இருக்கும். அப்பெல்லாம் நீலத்தையும் பச்சையும் ஒன்னா சேர்க்கவே மாட்டாங்க. ஏன்? அப்படி பண்ணா 2 கல்லோட பிரகாசமும் டல் ஆயிடும். எங்க பாட்டியோட நகை இன்னைக்கு பார்த்தாலும் ஜொலி ஜொலிக்கும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? இப்போ உள்ள நகைங்கள்ல மனசுல நிக்கவே மாட்டேங்குது. அம்மா, கார்த்திக்கும் என்னோட டிசைன்ஸை கிளையண்ட் கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறாரு. இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. ஒருவேளை டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சீக்கிரமா அவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துடலாம்னு சொன்னாரு. அம்மா, நானும் கார்த்திக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒரு தடவை பெரியப்பா கிட்ட பேசி பாக்குறீங்களா? அதுவும் கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு தான். ஒருவேளை அவரு முடியாதுன்னு சொல்லிட்டா விட்டுடலாம். சரி அர்ச்சனா, நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம். ஆனா என்ன, இது வரைக்கும் யாரும் பெரியவர்கிட்ட வியாபாரத்தை பத்தி பேசினதே கிடையாது. ஆனா இப்போ நிலைமை மாறி போயிடுச்சுல, கொஞ்சம் தாழ்மையா கேட்டு பார்க்கலாமே. என்னக்கா? பார்க்கலாம். அவர் ஆபீஸ்ல இருந்து வரட்டும்.